இது பிரதானம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்களை பாதுகாக்கவில்லை என்றால் அது நிச்சயமாக அது வந்து ஒரு கலாச்சார ஒரு பின்னடைவு தான். அது வந்து நீங்க இந்துக்கள்னு சொன்னாலும் சரிதான், இல்ல தமிழர் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். இந்த இடத்துல பவன் கல்யாண் வந்து அந்த விஷயம் சரியாக அவர் வந்து பதிவு செய்தார். ஆனால் இங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன ஒரு கூட்டம் கூடினாலும், நீங்க என்ன ஒரு இந்துக்களினுடைய ஒரு எழுச்சியை நீங்கள் காட்டினாலும், நீங்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பின்னால் தான் செல்ல வேண்டியிருக்கிறது. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் பாருங்க இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஏன்னா அவர் இந்த செக்யூரலிசம் அப்படின்றதுல இருக்கிறாரு, இந்த திராவிடம் அப்படின்றதுல இருக்கிறாரு. இப்ப என்னன்னா இந்த திராவிடம்னு சொன்னாலே இவங்களுக்கு ஒரு ஒரு இன்டைரக்ட் அஜெண்டா என்னன்னா நாத்திகமும் உள்ள சேர்ந்திருக்கு. அதாவது அவங்க வந்து என்னதான் ஆன்மீகவாதியா இருந்தாலும் வெளியில வந்து பேசுறது வந்து ஒரு செக்யூரலிசம் காமன் மேன் தான் அவங்க பேசுவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 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 மத சார்பாக இருக்கும் பொழுது இப்ப நம்ம எல்லா இஸ்லாமியர்களையும் நம்ம வந்து நேசிக்கின்றோம், கிறிஸ்தவர்களையும் நம்ம நேசிக்கின்றோம். எல்லாருமே நம்ம ஒரு 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 யூனிஃபார்மா தான் இருக்கிறோம். ஆனா இதே நேரத்துல நம்முடைய கோவில்களை பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம வந்து சொல்றது வந்து தப்பு கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடிய விஷயம் வந்து தவறு கிடையாது. இப்ப இந்த இடத்துல இந்த மக்கள் கூடினாலும் இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறி. அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆனாலும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல போகிறது. என்றால் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வலுவான ஒரு லீடரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலான லீடர் நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா